இந்த சந்திப்பு அப்படின்றது வந்து உலக வரலாறுலேயே ஒரு கேவலமான நிகழ்வை விஜய் வந்து தன் பெயரை பதிச்சிருக்காரு. அவங்களுடைய இல்லத்தை தேடி போய் பார்க்கறது தான் மாண்பும் மரியாதைக்க மனுஷனுக்கு அழகு. ஆறுதல் வேணுமா, கமான் கிளம்பி வாங்க, பனையூர் பக்கத்துல வாங்க, நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறேன், ஆறுதல் வாங்கிட்டு போங்க. நம்ம பார்க்க வந்து செத்து போயிட்டானே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு துயரமும் ஒரு அனுதாபமும் இருக்கும். விஜய் கிட்ட அது எதுவுமே இல்லை. ஆறுதல் தேடி அவனா வருவானா சார்? யாராவது வருவாங்களா சொல்லுங்க? 20 லட்ச ரூபா காசு தராங்க. பணத்துக்காக நீ வந்து உன் பெத்த பிள்ளைய வந்து நசுக்கி கொண்டு இருக்கானே, கொலகாரனுக்கு கிட்ட போய் ஆறுதல் வாங்கலாமா யாராவது? பணத்துக்காக எல்லாரையும் விலைக்கு வாங்கலாம், காசு கொடுத்து நசுக்கி கொல்லலாம், கொலகாரனா இருந்தாலும் அவங்கிட்ட ஆறுதல் வாங்க வரலாம். இந்த ரெண்டுமே நான் வந்து அப்படிதான் பாக்குறேன். எவ்வளவு ஆதங்கம், எவ்வளவு ஆத்திரம், கோபம் வருது சார் எனக்கு. தற்கொலை விஜய் என்ன அட்வைஸ் பண்ணிருப்பார் தெரியுமா? அந்த பாடி எல்லாம் நீங்க ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு வாங்க, நான் மாலை மரியாதை போட்ட பிறகு கொண்டு போய் புதைங்க நிற்பார். அது ஒண்ணுதான் நடக்கல. நல்ல வேலை அது அப்பயே அதெல்லாம் பண்ணிட்டாங்க ஊர்லயே. பையன் செத்து போயிட்டான், பொண்டாட்டி செத்து போச்சு, புள்ள செத்து போச்சு, ஆறுதல் தேடி 20 லட்சம் கொடுத்தானா வாயை பொழுதுட்டு போயிட்டு விஜய் பக்கத்தில் விஜய் டீ கொடுக்குறாரு, காப்பி கொடுக்குறாரு, கப்பு வாங்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்குது. அப்ப துக்கமே இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு அனுதாபமே இல்லையா? உங்களுக்கு இரக்கமே இல்லையா? நீ தானே பெத்த ஒரு தாய் சொல்லுது, அது தாயா பேயானே தெரியல எனக்கு. எனக்கு புள்ள போனா போயிட்டு போறாங்க. விஜய் இருக்காருல்ல, விஜய் கிட்ட இருந்து பார்க்கிறதுக்கு பாக்கியம் புள்ள வாங்கி கொடுத்தான், நசுக்கி கொன்ன. என்ன கொடூரமான ஒரு விஷயங்க. திரிசா வீட்டுக்கு போக தெரியுது இல்ல, எந்த கூட்டமும் இல்லாம சார். நேரடியாவே குற்றம் சாட்டுறேன் சார். நானு அங்க போக தெரியுதா? கீர்த்தி சுரேஷுடைய வீட்டு பொங்கல் வைக்க போக தெரியுதா? கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போக தெரியுதா? இது அவருடைய பர்சனல் பக்கம். என்ன விளக்கட பர்சனல்? 41 உயிரை கொண்டிருக்கேடா கொலகாரன். வரலாறுலயே மிக மோசமான அரசியல் தலைவராக யார் இடம் பிடிச்சிருக்கானா விஜய் தான். காலத்துக்கும் அவர் பேர் தான் இருக்கும். பணத்திமிரும் ஆணவமோ அகங்காரமோ தான் என்கிற பெரிய அகந்தையும் விஜய்க்கு முழுசா இருக்கு. புசி ஆனந்த் மீத போலீஸ் தேடுதுன்னு போலீஸ் கூப்பிடுறாங்க, தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்கன்னு புசி ஆனந்த் நடுத்தருவில் இறக்கி விட்டுட்டு பைபாஸ்ல இறக்கி விட்டு ஓடி போன மிகப்பெரிய வீராதி வீரம் தான் இந்த விஜய். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் வந்து கரூர்ல பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பங்களை அழைச்சு பேசியிருக்காரு. 41 குடும்பம் கிடையாதுங்க, அது கரெக்ஷன் முதல்ல ஆரம்பிச்சிடறேன். 33 குடும்பம் தான் வந்ததா தகவல் வருது. பால் முழுசாவே போட்டு முடிக்கல, அதுக்குள்ள 6ஆ? தவறான பால் உள்ள வந்துடக்கூடாது இல்ல, அடிச்சு நொறுக்கின்னு. அதை இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இந்த சந்திப்பு அப்படின்றது வந்து வரலாறுலேயே உலக வரலாறுலேயே ஒரு கேவலமான நிகழ்வை விஜய் வந்து தன் பெயரை பதிச்சிருக்காரு அப்படின்னு. ஏன் இப்படி ஒரு கேவலமான பதிவுன்னு சொல்றீங்க சார்? மரணம் அப்படின்றது வந்து இது ஒரு விபத்து சார். மரணம் நடந்த அந்த குடும்பத்தாரை மரியாதை நிமித்தமாகவோ இல்லை அவர்களோட துக்கத்தில் பங்கெடுப்பதற்காகவோ யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உச்ச பிரபலமாக இருந்தாலும், நடிகராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், யாரோனா பிரதமராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுடைய இல்லத்தை தேடி போய் பார்க்கறது தான் மாண்பும் மரியாதைக்க மனுஷனுக்கு அழகு. கரெக்டு தானே? நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா? இல்லை கரெக்டாக தானே சொல்கிறேன். அப்போ மனுஷ அந்த பிறவிலேருந்து ஒரு வேறொரு உயரத்துக்கு விஜய் போயிட்டார் போல இருக்கு. அதாவது அவர் வந்து கடவுள் ரேஞ்சுக்கு போயிட்டார் இப்போ. ஏன்னா இப்போ அவர் நீங்கள் வாங்க ஆறுதல் வேணுமா, கமான் கிளம்பி வாங்க, பனையூர் பக்கத்தில் வாங்க, நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறேன், ஆறுதல் வாங்கிட்டு போங்க. அப்போ பணத்துக்காக காசுக்காக இந்த குடும்பங்கள், அதில் ஒரு 5 குடும்பம் மான மரியாதையெல்லாம் விற்க முடியாதா எங்களால், நீ கொடுத்த 20 லட்சத்துக்காகலாம் எங்களால் வர முடியாதுன்னு அவர்கள் அப்படி சொன்னார்களோ, இல்லை 34 நாள் காரியம் பண்ணணும் அதனால் நாங்கள் வரமாட்டோன்னு சொன்னாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு 5 குடும்பம் வரல, 33 குடும்பம் மட்டும் தான் வந்திருக்கு. அந்த 33 குடும்பங்களுக்கும் பணத்தையும் விஜய் என்கிற அந்த பிம்பம், போலி பிம்பம் ஒன்று இருக்குல்ல, இந்த பிம்பத்தை பார்ப்பதற்கு பக்கத்தில் நின்று கட்டி பிடிச்சி அழுகுறதுக்கு, கிளிசரின் போட்டு இவர் அழுகுறதுக்கும் அது ஒன்று தான். அதனால தான் நான் சொல்கிறேன், இவர் வந்து வேறொரு தளத்துக்குள்ள போயிட்டாரு. மனுஷத்துலேருந்து மனுஷ ஜென்மம் ஒன்று இருக்கும்ல, அது இயல்பாகவே இறக்க குணமாக இருக்கும். 1000 பிரச்சனை இருந்தாலும்
நமக்குன்னு ஒரு ஒரு அழுத்தம் இருக்கும். ஐயோ இப்படி நடந்துருச்சு நம்மளால, ஐயோ நம்ம பார்க்க வந்து செத்து போயிட்டானே அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு துயரமும் ஒரு அனுதாபமும் இருக்கும். விஜய்கிட்ட அது எதுவுமே இல்லை. அதனால தான் இன்னைக்கு வந்து அவங்களெல்லாம் நீ வா நான் உனக்கு ஆறுதல் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த 33 குடும்பத்தையும், அந்த குடும்பத்து மானங்கட்ட குடும்பம்னு நான் அந்த குடும்பத்தை கடுமையா சாடுறேன். ஏன் மானங்கட்ட குடும்பம் அவங்க ஏற்கனவே ஒரு உயிரை பலி கொடுத்து சார். அப்போ உயிரை பலி கொடுத்தோம் இங்க எதுக்கு சார் வரான்? அங்கேயே இருக்கணும்ல சார். ஆறுதல் தேடி எவனா வருவானா சார்? யாராவது வருவாங்களா சொல்லுங்க? இல்ல 20 லட்சம் ரூபா காசு தராங்கல்ல. பணத்துக்காக நீ வந்து உன் பெத்த பிள்ளைய வந்து நசுக்கி கொண்டிருக்கானே, கொலகாரன கிட்ட போய் ஆறுதல் வாங்கலாமா யாராவது? ஆனா அவங்களுக்கு தான் விஜய் மீது யாருக்குமே கோபம் இல்லையே. எப்படி வரும்? அதான் காசை கொடுத்து நீங்க வாய் அடைச்சிட்டீங்கல்ல. பணத்துக்கு விலை போயிட்டாங்கல்ல அந்த குடும்பங்கள். அதுல ஒரு 5 குடும்பம் மட்டும் தனியா விலைக்கு நிக்குது. சரி 41 பேர் மரணம், 38 குடும்பங்களுக்கு தானே பணம் கொடுத்துருக்கான் இந்த பரதேசியம். இதை கேவலமா இன்னும் கேவலமா சொல்ல முடியும். பரதேசிங்கிற ஆமா சார், நடிக்கிறான் சார், வேஷம் போடுறான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போடுறாங்க. நான் இப்ப பார்த்தேன், வரும்போது பார்த்துட்டு வந்தேன் உங்க சேனலுக்கு வரும்போது. அப்படியே கண்ணீர் விட்டு கதறினாராம். எங்க கண்ணீர் விட்டு கதறினா? மேக்கப் போட்டுக்கிட்டு கிளிசரின் போட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கிறான், நடிக்கிறான். அதுக்கு அவன் இவன் சார் என்னை விட வயசுல சின்னவன், அப்படிதான் சார் சொல்லுவேன். மானங்கட்டம். தமிழனுடைய அந்த ஒரு பெரிய மிகப்பெரிய தமிழர்கள் அப்படின்னா உலகத்துக்கே அறிவுரை சொன்னவர்கள், உலகத்துக்கே அவங்க வழிகாட்டியா இருந்தவர்களுடைய அந்த தமிழனுடைய மாண்பையும் அந்த பண்பையும் குழி தோண்டி புதைச்சிட்டு பணத்துக்காக எல்லாரையும் விலைக்கு வாங்கலாம், காசு கொடுத்து நசுக்கி கொல்லலாம், கொலகாரனா இருந்தாலும் அவங்ககிட்ட ஆறுதல் வாங்க வரலாம். இந்த ரெண்டுமே நான் வந்து அப்படிதான் பாக்குறேன். எவ்வளவு ஆதங்கம், எவ்வளவு ஆத்திரம், கோபம் வருது சார் எனக்கு. அனுபவம் பத்தல, ஒரு அரசியல் எப்படி அணுகணும்னு தெரியல. ரெண்டாவது ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற அத கட்சி தலைவர்லாம் விளக்கண்ண சார். என்ன கட்சி? கன்றாவி கட்சி. அப்போட ஒரு சம்பவம் நடந்தது, விபத்து சார். அது யாரும் திட்டமிட்டு நடக்கல. நம்ம அது இவன் கொலகாரன் ஏன் சொல்றோம்னா திட்டமிட்டு நடக்கல இல்ல. நீ ஏன் ஓடி ஒளிஞ்ச? சரி நீ ஓடி ஒளிஞ்ச, உன் கூட இருக்கிற ஒரு பையன் கூட இல்ல, அட்டென்ஷன் இல்லாம போயிட்டாங்க 25 நாட்களாக. அப்படியே ஆஃப் மோடு, செல்போன்ல சொல்லுவாங்கல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு. ஒரே ஒருத்தரை தொடர்பு கொள்ள முடியல. சரி நீ வந்து இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க, அங்க போய் நின்று பஸ் எடுத்து கூட்டு வர. இன்னைக்கு புயல் வருதுன்றாங்க சென்னையில, பக்கத்துல அவ்வளவு மழை இருக்கு, ஆந்திராவுக்கு புயல் வருது, இங்க தமிழ்நாட்டில் வந்து சென்னை கடலோர மாவட்டங்கள்ல கடுமையான பாதிப்பு இருக்கும்ன்றாங்க. இப்போ போய் அந்த பஸ்ஸை கூப்பிட்டு வரைய நீ, இப்ப வழிமழையில ஏதோ நடந்ததுல போகும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, எல்லாம் உனக்கு தானே வந்து சேரும். இந்த சாபம் ஏற்கனவே வரலாறுல கேவலமான பேர் வாங்கி வச்சிருக்க. செத்தவனை கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது. நல்ல வேளை அந்த 41 உடல்களை எரித்தோ புதைத்தோ அவருடைய தகன காரியங்களை பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கன்றாவி பிடிச்ச குடும்பத்துக்கு என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இந்த தற்குறி விஜய் என்ன அட்வைஸ் பண்ணிருப்பார் தெரியுமா? அந்த பாடி எல்லாம் நீங்க ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு வாங்க, நான் மாலை மரியாதை போட்ட பிறகு கொண்டு போய் புதைங்கன்னு இருப்பார். அது ஒண்ணுதான் நடக்கல. நல்ல வேளை அது அப்பயே அதெல்லாம் பண்ணிட்டாங்க ஊர்லயே. ஏன் இந்த குடும்பத்தார் மீது அவ்வளவு கோவம் எனக்கு வருதுன்னா, அதான் வந்த குடும்பம், வராத 5 பேரை விட்டுருங்க. 33 குடும்பங்கள் மேல கரூர் மக்களும் அந்த சொந்தக்காரனும் எப்படி பார்ப்பானா, இது என்ன பன்னாட குடும்பமா இருக்கு, பையன் செத்து போயிட்டான், பொண்டாட்டி செத்து போச்சு, புள்ள செத்து போச்சு, ஆறுதல் தேடி 20 லட்சம் கொடுத்தானா வாயை பொழுதுட்டு போயிட்டு விஜய் பக்கத்தில் விஜய் டீ கொடுக்குறாரு, காப்பி கொடுக்குறாரு, கப்பு வாங்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்குது. அப்ப துக்கமே இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு அனுதாபமே இல்லையா? உங்களுக்கு இரக்கமே இல்லையா? நீ தானே பெத்த ஒரு தாய் சொல்லுது, அது தாயா பேயானே தெரியல எனக்கு. எனக்கு புள்ள போனா போயிட்டு போறாங்க. விஜய் இருக்காருல்ல, விஜய் கிட்ட இருந்து பார்க்கிறதுக்கு பாக்கியம் என் புள்ள வாங்கி கொடுத்தான், நசுக்கி கொன்ன. என்ன கொடூரமான ஒரு விஷயங்க சார். நான் சொல்வதில் ஏதாவது தவறு இருந்தால், நான் சட்டத்துக்கு புறம்பா பேசுறேன், அவதூறு பரப்புறேன்னா என் மேல என்ன வேணா நடவடிக்கை எடுங்க. நான் சொல்றதுல நான் சொல்லல சார், ஒட்டுமொத்தமா மக்களுடைய உணர்வுகளை நான் ஒரு பத்திரிகையாளனா பிரதிபலிக்கிறேன். முட்டு கொடுக்குறவங்களை எப்படி கொடுக்குறான் தெரியுமா? அவர் கூப்பிட்டதுல என்ன தப்பு இருக்கு? அவருக்கு என்ன இது இருக்கு? அவர் போனா கூட்டம் வந்துடும், இந்த கூட்டம் வந்துடும் இன்னைக்கு காரி துப்பிட்டானுங்க. நீயே அம்பலப்பட்டு நிக்கிற. யாரு? விஜயே அம்பலப்பட்டு நிக்கிறான். நாடக நடிகன் இவன், சினிமா நடிகன் இவன், கூட்டுகிற கூட்டம் தன்னேச்சா வருகிற கூட்டம் இல்லைன்னு இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்கிறாரு. ஆதாரம் சொல்லட்டுமா? உண்மையை சொல்லட்டுமா? திருச்சியில எப்படி சார் கூட்டம் வந்துச்சு? இவன் போற இடத்துல கூட்டம் வருது, நாங்க காவல்துறை அனுமதி ஏன் கேட்கறோம் தெரியுமா? இப்படி எல்லாம் சொல்லி பில்டப் பண்ணாங்கல்ல. கரூருக்கு ஏன் போகலன்னு ஒரு காரணம் சொன்னாங்கல்ல. பூரா அம்பலமாயி போச்சு. இன்னைக்கு நீ எங்க இருந்து போற? பனையூர்ல இருந்து மகாபலிபுரம் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போற. ஒரு ஈ காக்கா கூட உன் பின்னாடி வரல. வந்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் விஜய் அறிவிச்சு. இந்த அறிவு கெட்ட இந்த தற்குறி அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே வராதீங்கன்னு. உனக்கு தேவனா கூட்டம் குடிக்கிற, அப்ப நசுக்கி சாவடிக்கிற, கொல்ற, தப்பிச்சு ஓடி போய் பங்கர்ல பதுங்கிடுற. பங்கர்னா என்ன தெரியும்ல உங்களுக்கு? பதுங்கு குழி. ஏன் அப்படி? பதுங்குழியில தான் இருந்தார் இதுவரைக்கும். 25 நாளா ஒண்ணுமே நடக்கலங்க, ஒண்ணுமே நடக்கல. யாரும் அவரை மீட் பண்ணல, யாரும் அவரை பார்க்கல, எதுவுமே தெரியல. பார்த்தாரா பார்க்கலையா, பேசினாரா பேசலையா? ஒரு மனுஷன் எப்படிங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்?
ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி ஒரு மனுஷனால இத்தனை நாள் இருக்க முடியும்? அப்ப நீ வந்து மனித பிறவிக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறவி, நாசக்கார பிறவி. அப்பா அம்மா இல்ல, குடும்பம் இல்ல, பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, பொண்ணு இல்ல, யாருமே இல்ல. நான் என்ன கேக்குறேன், திரிசா வீட்டுக்கு போக தெரியுது இல்ல, எந்த கூட்டமும் இல்லாம. சார் நேரடியாவே குற்றம் சாட்டுறேன் சார் நானு. அங்க போக தெரியுதா? கீர்த்தி சுரேஷுடைய வீட்டு பொங்கல் வைக்க போக தெரியுதா? கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போக தெரியுதா? இது அவரோட பர்சனல் பக்கம். என்ன வழக்கட பர்சனல்? 41 உயிரை கொல்லிருக்கேடா கொலகாரன். இன்னைக்கு உனக்கு எங்க போச்சு அந்த கூட்டம்லாம்? இன்னைக்கு அந்த கூட்டம் எங்க போச்சு? ஏன் வரல கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அண்ணன் கடுமையா, நீங்க சொன்னீங்கல்ல, கடுமையா நடவடிக்கை எடுப்பார். இந்த கடுமையான நடவடிக்கை முன்னாடியே செய்யல. அப்ப என்ன பில்டப் பண்றீங்களா? இவர் வந்தா தண்ணி அடிச்சா கூட்டம் வருது, நாடகம் ஆடுறீங்களா? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? உங்க நாடகத்தினால நீங்க அப்படியே வெட்ட வருத்தமா, அப்படியே பட்ட வருத்தமா வெளிப்பட்டு போச்சா? வெளி தெரிஞ்சிச்சா? விஜய் என்பது ஒரு நீர்க்குமிழி மாதிரி, மழை நேரத்தில் வரும் தெரியுமா, பட்டுன்னு போயிடும்ல, அந்த மாதிரி. இது ஒண்ணுமே இல்லையே இன்னைக்கு. இப்ப நீ அப்ப உனக்கு நீ சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்குல்ல, சொன்னா கேட்கறான்ல அவன். அப்ப நீ தானே கூட்ட. அப்ப திருச்சி ஏர்போர்ட்ல அவ்வளவு நாசமானதுக்கும் நீ தான் காரணம். அப்ப அதுக்கு ஆன எல்லா செலவையும் விஜய் தான் கொடுக்கணும். போலீசார் வழக்கு பதிவு பண்ணி எனக்கு இவ்வளவு தூரம் செலவாயிடுச்சுன்னு அறிக்கை கொடுத்திருந்தா, அல்லது திருச்சி மாநகராட்சி சார்பா அறிக்கை கொடுத்திருந்தா, தாவேகா சார்பில் இருந்து அது நிதி அடிப்படையில அறிவு வேணாம், உனக்கு வேணாம் அறிவு. சார் ஒரு கூட்டம் சார், விக்கிரவாண்டில் ஒரு கூட்டம் போடுறீங்க, ஊரா கூட்டம் போடுறீங்க, ஒவ்வொரு கூட்டத்திலும் 50 பேர் 20 பேர் 100 பேர் மயங்கி உழறான். மொத்தமா 51 பேர் இறந்திருக்காங்க, கரூர் துயரம் உட்பட. இது வரைக்கும் விஜய்க்காக மயங்கி உழுந்தவன், அடிபட்டவன், கை கால் பேர் சார் இறந்து போனவனை தாண்டி இறந்துட்டான் சார் அவன். இன்னைக்கு அந்த 41 குடும்பங்கள், அதை தாண்டி அவங்க செத்தவங்களா இருக்காங்க. 41 குடும்பங்கள் அன்னைக்கு ஒரு நாள் தான் அவன் செத்தான். ஆனா அந்த குடும்பம், அந்த 33 மானங்கட்ட குடும்பம் வந்து ஒவ்வொரு நாளும் அவளை கொல்லுது, ஒவ்வொரு நாளும் சாவடிக்குது. இப்ப வந்து மானங்கட்டத்தனமா இன்னைக்கு தமிழர்கள்னா அவ்வளவு ஒரு உயரத்துல வச்சு பார்த்தாங்க. இனி பார்க்க முடியுமா? வரலாறுலயே மிக மோசமான அரசியல் தலைவராக யார் இடம் பிடிச்சிருக்கானா, எல்லாரும் சொல்லுவாங்க இவர் தான் அவர் தான். யாரும் கிடையாது, விஜய் தான். காலத்துக்கும் அவர் பேர் தான் இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ததே இல்லை. இப்ப என்ன முட்டு கொடுக்குற ஆட்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? கவின் அந்த ஆணவ படுகொலையில அவங்க அப்பாவையும், கவினோட அப்பாவையும், அந்த குடும்பத்தாரையும் முதலமைச்சர் வந்து திருமாவளவன் கூட்டு வந்து சந்திக்க வச்சிருக்காரு. இது மட்டும் நியாயமான? முட்டு கொடுக்குற பன்னாட பரதேசி நாய்ங்க, பரவாயில்ல, நாய்கள் கோச்சிக்க வேணாம். ஏன்னா நாய்கள் மீது எனக்கு பரிவு ஜாஸ்தி, அவங்களையும் தேவையில்லாம கொண்டாட்டேன் நான் உள்ள. அப்ப அதெல்லாம் முட்டு கொடுக்குறானுங்க. ஏன்னா அவரை மட்டும் கூப்பிட்டு சிஎம் ஆபீஸ்ல கூப்பிட்டு பேசுறாரு, அது நியாயமா தெரியலையே உங்களுக்குன்னு கேட்கறாங்க. சார் இது நசுக்கி கொண்ட வழக்கு. அந்த 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 கவின் படுகொலையில அரசாங்கம் என்னென்னலாம் செய்யணுமோ அது உடனடியாக அந்த அமைச்சர்கள் போயிட்டாங்க, மாலை மரியாதை வச்சுட்டாங்க, அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் பண்ணிட்டாங்க. இதே விஜய் அந்த கரூர் சம்பவம் நடந்துருச்சு, உனக்கு அரசியல் அறிவில்லை, நீங்க சொன்ன மாதிரி அனுபவம் இல்லை, அரசியல் அறிவில்லை, எதுவுமே இல்லை, பரவாயில்ல, ஓகே. நடந்த பிறகு நீ பதறி போய் உள்ள வந்து பதுங்கிட்ட, அதுக்கப்புறம் வீடியோ வெளியிட்ட, அதுலயும் முதலமைச்சர் சவால் விட்ட, என்ன இழவோ பண்ணி தொலைச்ச பிற்பாடு எல்லாரும் சொல்றாங்கல்ல. இப்ப அந்த தற்கொலை கூட்டமே 2 நாளா இணையத்துல கத்தி கிடந்துச்சு. ஐயோ அண்ணா நீ தயவு செய்து அவங்களை இங்க கூப்பிடாத, மான மரியாதை எல்லாம் போயிடும், நாங்க முட்டு கொடுத்த நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டு விட்டாங்க. அதையும் மீறிங்க கூப்பிட்ட, நீ என்ன பண்ணிருக்கணும்? இப்ப போ தெரியுது இல்ல, 30 கிலோமீட்டர் யாருடைய தொடர்பும் இல்லாம ஒரு 3 கார் தான் போகுது. நீங்க பார்த்திருக்கலாம் அந்த வீடியோ, 3 கார் தான் போகுது, பின்னாடி ஒரு கொடி கூட இல்ல. அந்த பங்களா திரும்புற, அந்த ரிசார்ட்டுக்கு திரும்புற இடத்துல திமுக கொடி தான் பறக்குது சாலை ஓரங்கள்ல எல்லாம். அப்ப அப்படி கூட உன்னால செய்ய முடியுது இல்ல, உனக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னு நீ நினைக்கிறல்ல. அப்ப உன்னை சுத்தி இருக்கிற தற்கொலை கூட்டம் உன்னை தப்பா வழி நடத்துறானே, அறிவு இல்லையா உனக்கு? புரியலையா? இன்னைக்கு நடக்குதுல இந்த சம்பவம். இன்னைக்கு கூட பாருங்க, இவருடைய கட்சியில யாருக்கும் யாரையும் தெரியல, விஜய் மட்டும் தான் தெரியுது. நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம்ல, யாரையாவது அடையாளம் காட்டுங்கயான்னு. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய பொருளாளர்னு ஒரு ஆள் இருக்காரு, வெங்கட்ராமன் பேரு. அவர்தான் ஆடிட்டர், இவருடைய கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறவர். அவர் கார் போயிருக்கு லேட்டா உள்ள பவுன்சருக்கு. அப்ப பவுன்சர்களுக்கு இந்த கட்சியில யார் இருக்கா, யார் முக்கியத்துவமான பொருளாளர்ன்றது கட்சியினுடைய மிக மிக முக்கிய பதவி. அவர் காரையே நிறுத்திட்டானுங்க, விடமாட்டான்ட்டானுங்க. 10 நிமிஷம் அவர் எங்கேயோ போராடி ஆரன் அடிச்சு கோச்சிக்கிட்டு கத்தி போன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் காரை உள்ள விட்டுருக்கானுங்க. அப்ப அந்த லட்சணத்துல தான் தாவேகா இருக்கு. இதுல முதலமைச்சர் நாற்காலி வேற வேணுமா? இல்ல, எல்லாரும் பேசக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாரு விஜய் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு இந்த சந்திப்பு நடத்தியிருக்காரு. இதை எப்படி பார்க்கணும்? பணம் இருக்கின்ற திமிருங்க, பணத்திமிரும் ஆணவமோ அகங்காரமோ தான் என்கிற பெரிய அகந்தையும் விஜய்க்கு முழுசா இருக்கு. விஜய்க்கு முட்டு கொடுக்கறவங்களுக்கும் இருக்கு. இவனுங்களும் வந்து இந்த இணையத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கிற பல இணைய கூலிகள்னு ஒரு குரூப் ஒன்று சொல்லி தெரியும். இதுதான் இணைய கூலி.
அவன் கொடுக்கற எலும்பு துண்டை வாங்கிக்கிட்டு மனசாட்சியை வித்துட்டு அயோக்கியத்தனமா பேசக்கூடிய நபர்கள் தான் விஜயை சுத்தி இருக்காங்க. ஒருத்தன் கூட விஜய்க்கு ஆலோசனையே கொடுக்கல. நம்ம விஜய் மீது இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டை சொன்னா கூட, யோ நீ திருந்தியா, உனக்கு வாய்ப்பு இருக்கு, கிடைக்கிற வாய்ப்புகளை நீ வந்து தட்டாமல் அது சரியா செஞ்சினா உனக்கான அடையாளம் கிடைக்கும். இங்க யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம், மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சமாவது இரக்கமாவது இருக்கணும். பணம் வச்சிருந்தா போதுமா? இப்ப நீ 20 லட்சம் கொடுத்துட்டு அவங்களை இங்க கூப்பிட்டுட்ட, அவங்களும் மானகட்டுத்தனமா இங்க வந்துட்டாங்க. நீ கொடுக்குற டீயோ காப்பியோ வாங்கி அவங்க வாழ்நாளிலே நட்சத்திர ஹோட்டலை பார்க்க முடியாது. அந்த இறந்து போன குடும்பத்துல பல பேருக்கும் இப்படி ஒரு நட்சத்திர ஹோட்டலை அவங்க என்ட்ரி கூட பண்ணியிருக்க முடியாது. அவங்களுக்கு அந்த அந்த சுதந்திரமும் அந்த ஒரு பெரிய நீ புகழையும் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்தன்னு கூட வச்சுக்கோ, தப்பு இல்லை. ஆனால் எப்ப செஞ்சிருக்கணும்? நீ கூடவே அண்ணன் நினைக்கிறேன், நான் தாய் மாமனா நினைக்கிறேன், நான் மாமனா நினைக்கிறேன், மச்சானா நினைக்கிறேன்னு சொல்ற இல்ல, நீ இது எப்ப செஞ்சிருக்கணும்? நீ போய் அந்த வீட்டுல ஒரு வீட்லயும் அனிதா வீட்டுக்கு போக தெரிஞ்சது இல்ல. அனிதா வீட்டுக்கு நீ போனா உன் பின்னாடி யாருமே வரல. அப்ப ஒரு 10 பேர் தான் கூட இருந்தாங்க. ரகசியமா ராத்திரில போய் தோல் மேல அவங்க அண்ணன் கிட்ட போட்டு கண்ணீர் விட்டு பேசின மாதிரிலாம் சீன் போட்டல, அது நாடகம்னு உன்னை கூட்டு போய் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தாரு பாருங்க அந்த மணிகண்டன்ற நபர். எனக்கு நண்பர் தான் அவரு. நான் பல டிபேட்ல அவரோட உட்காந்து பேசியிருக்கேன். அப்பெல்லாம் ரொம்ப தீவிரமா விஜய்க்கு ஆதரவா பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு. இப்ப அவரே பார்த்தாரு பூரா தற்கூரி கூட்டமா இருக்கு, என்ன சொன்னாலும் மண்டையில ஏறல. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்காக பல விஷயங்கள் பண்ணவர். இன்னைக்கும் பல வழக்குகளை வாங்கியிருக்காரு அந்த மணிகண்டன். அவர் தான் அனிதா வீட்டுக்கு போட்ட அந்த ஸ்கெட்சை நான் தாங்க போட்டு கொடுத்தேன், ஸ்கிரிப்டே நான் பண்ணது தான், நீ போய் ரகசியமா இப்படி போங்க அப்படின்னு. இப்ப ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு, ஒரு சில ஊடகங்கள், எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல, ஒரு சில ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு இவங்க மூலமாக ஊதி பெரிதாக்குற வேலையை, இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடு, காசு கொடுத்து மொத்த பெரும்பாலான சோசியல் மீடியாக்களையும் பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த ஊடகங்கள்லாம் தலைப்பு போடுது, கண்ணீர் விட்டு கதறினார். என்ன விளக்கண்ண கண்ணீர் விட்டுறது? 30 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்ணீர் இன்னைக்கு தான் வருதா? அப்ப அந்த வீடியோ வெளியிட்டிய 4வது நாளே அன்னைக்கு எங்க போச்சு உங்க கண்ணீர்? ஏன் கிளிசரன் வேலை செய்யலையா? அன்னைக்கு நீ நடிகன் தானே, நீ கண்ணீரே வரலனாலும் உனக்கு கிளிசரன் போட்டா கண்ணீர் தாரையா கொட்டி இருக்குமே. அன்னைக்கு கண்ணீர் உடலையே, நீ இன்னைக்கு பார்த்த உடனே கண்ணீர் விட்டு கட்டி பிடிக்கிறியா? விஜய் மீது இவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் நீங்க முன்வைக்கிறீங்களே. நான் வைக்கல சார். சரி, தமிழரா இருக்கிறவன், உணர்வு ரீதியா இருக்கிறவன், குடும்பஸ்தன், ஒரு அப்பன், குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கிறவன் இப்படிதான் குற்றச்சாட்டு வைப்பான். நான் வைக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஒரு அரசியல் விமர்சகரா சொல்லுங்க, விஜய் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்கணும், அல்லது ஒரு தான் தலைவர், ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்னு காட்டியிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, விஜய் இந்த இடத்துல இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா சரியான தலைவர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க? விஜய் அரசியல் தலைவரே கிடையாது. ஒரு பாயிண்ட், ஒருவேளை விஜய் அரசியல் தலைவராக மாறணும்னா அவர் அன்னைக்கே அந்த வேலையை செஞ்சிருக்கணும். சம்பவம் நடந்துருச்சு, எல்லாரும் கத்துறாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னு கத்தும் போது அந்த இடத்துல இருந்து அவர் அந்த வேனை அங்கிருந்து எடுத்துருக்கவே கூடாது. ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு இவர் அந்த மருத்துவமனைக்கு விரைஞ்சிருக்கணும். எஸ், அங்க போய் நின்று, ஐயா நான் வந்தேன், ஏதோ நடந்துருச்சு, இதுல ஏதோ சதி இருக்குமான்னு தெரியல எனக்கு, இருந்தாலும் இந்த எல்லா குடும்பத்தோருடைய இழப்புக்கும் நான் கூட நிக்கிறேன், அண்ணனா நிக்கிறேன், தம்பியா நிக்கிறேன், மாமனா நிக்கிறேன், மச்சானா நிக்கிறேன், அப்பாவா நிக்கிறேன், தாத்தாவா நிக்கிறேன், குழந்தை செத்து இருக்கு. அப்ப நீ தாத்தா தான், 50 வயசை தாண்டிட்ட, உன் பிள்ளை கல்யாணம் பண்ணியிருந்தா குழந்தை வந்திருக்கும், நீ தாத்தா தான், அதனால எல்லாவுமா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பரமாத்மா மாதிரி சீனை போடுறியே, இந்த சீனை அங்க போட்டிருக்கணும். அதை விட்டுட்டியா? எழவு உனக்கு எவனும் சொல்லி கொடுக்குற ஆள் சரியில்லை. ஏன்னா இவர் போகும்போதே புசி ஆனந்த் மீத போலீஸ் தேடுதுன்னு, போலீஸ் கூப்பிடுறாங்க, தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்கன்னு, புசி ஆனந்த் நடுத்தருவில் இறக்கி விட்டுட்டு பைபாஸ்ல இறக்கி விட்டு ஓடி போன மிகப்பெரிய வீராதி வீரம் தான் இந்த விஜய். அது தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? என்ன புதுசா சொல்றீங்க ஒரு கதையை? புதுசா சொல்ல சார், உண்மையை சொல்றேன் சார். நான் என்ன கதை? அந்த கரூர் சம்பவம் நடந்துச்சா, 7:15 அந்த விஷயம் நடந்து போச்சா? நடந்த பிறகு அவசரமா திருச்சி கிளம்புறாரா ஏர்போர்ட்டுக்கு? கிளம்பும் போது புசி ஆனந்த் தேடுது போலீஸ். புசி ஆனந்த் போன் வருது, புசி ஆனந்த் அந்த வாகனத்தில் இருக்கார், விஜய் வாகனத்துல. உடனே இமீடியட்டா பைபாஸ்ல அவர் அந்த வாகனத்துல இருந்து நீங்க இறங்கிடுங்க, வேற வண்டி பிடிச்சி நீங்க வந்து கிளம்பிடுங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு நீ கிளம்பிட்ட அப்படின்னு சொன்ன விஜய். அப்படின்னு புஷியானதுக்கு ஐடியா கொடுத்தது, இப்படிலாம் இறக்கி விட்டு போனது, இறக்கி விட்டு போன வீடியோவே இருக்கு. நான் சொல்லல, வீடியோவே இணையத்துல இருக்கு, நீங்க அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை அவர் தனியா நின்று யாருக்கோ போன் பேசி கதறிட்டு இருக்காரு, ஐயா அவர் வண்டி எடுத்துட்டு வாங்க ஐயா, என்னைய விட்டுட்டு போயிட்டாரு. விஜய் தான் புஷியானதை இறக்கி விட்டு போனார். ஆமா, அம்போனை இறக்கி விட்டு போனால் ராத்திரி நட்ட நடு வீதியில, நட்ட நடு ராத்திரியில கிடையாது, அது ராத்திரி, நட்ட நடு ராத்திரி, விடியல் காலம் எல்லாம் கிடையாது. 8 மணிக்கு சம்பவம் நடக்குது, 8:30 நீ வந்து ஃபிளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேர்த்தியா 9:30. அந்த இடைப்பட்ட கேப்ல பைபாஸ்ல புசியானதை நடு ரோட்ல இறக்கி விட்டு போன வீராதி வீரன் தான் நம்ம விஜய். சரி, விஜய் வேற எங்கெல்லாம் சறுக்குனாரு? விஜய் வேற என்னெல்லாம் தப்பு பண்ணாரு?
ஆமா இது முதல் பட்டியல் போடுங்க ஒவ்வொரு முதல் தவறு. ஏன்னா நீங்க பேசக்கூடிய விஷயம் ஒவ்வொரு வீடியோவும் விஜய் பாத்துக்கிட்டு இருக்கதா எங்களுக்கும் தகவல் அது வருது. பரவாயில்ல, பாக்குறவன் தானே பேசுறேன். அப்பவாது உனக்கு அறிவு வருதா? இல்ல நான் அப்பவாது மாத்திக்கிறியா? உன்ன நீ மாத்திக்கிறியான்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஏன் இவ்வளவு தூரம் கேட்கிறேன்னா, விஜய் எங்கெல்லாம் அந்த கரூர் விஷயத்துல இப்ப இன்னைக்கு அந்த மகாபலிபுரத்துல வரைக்கும் எங்கெல்லாம் விஜய் சறுக்குனாரு, கோட்டை விட்டாரு அப்படின்னு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா, ஒருவேளை இது விஜய் மறுபடியும் இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவர் தன்னை தானே மாற்றிக்கொள்வதற்கு விஜய் உதவியா வந்து இருக்கும்ன்றதுக்காக. கோட்டை விடல, கோட்டையே விட்டுட்டாரு. அவர் கோட்டையை தானே அடையணும்னு ஆசைப்பட்டாரு. அது இனிமே அவருக்கு வெறும் கனவாக தான் மாறும். நான் சொன்ன அந்த சம்பவத்துல அவர் அங்கிருந்து கிளம்பி இருக்கக்கூடாது. இதுவே விஜயகாந்தா இருந்திருந்தால் ஸ்பாட்ல வேட்டி அப்படி நடந்திருக்காது, மடிச்சுக்கிட்டு இறங்கிருப்பாரு மனுஷன். நடக்காது. ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு நபர் இல்ல. காவல்துறையோட ஒத்துழைக்கிறவர், மக்களை காக்க வைக்கிறவர் இல்ல. நீ ஷூட்டிங்க்கு ஒரே ஒரு நாள் என்னைக்காவது லேட்டா போயிருக்கியா? விஜய் நான் பார்த்து கேட்கிறேன். நீங்க இந்த வீடியோ மூலமா சொல்றீங்கல்ல விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. ஒரு நாள் இத்தனை படம் நடிச்சிருக்க, ஒரு நாள் விஜயால் இந்த ஷூட்டிங் தாமதம் ஆயிடுச்சுன்னு யாருமே சொல்ல. ஆனால் விஜயால் படம் எடுத்து தெருவு கொண்டோன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அது வேற. ஷூட்டிங் ஒரு நாள் தாமதம் இல்லைல்ல. அப்ப ஷூட்டிங்க்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலுக்கு நீ கொடுக்கிற மரியாதையை ஒரு உயிர்களுக்கு கொடுக்கலையே. உன் தாமதம் தானே இந்த பலிகளுக்கு காரணம். அது ஒத்துக்கிறீங்களா? அது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், நீ வந்து நேரா அங்க வந்திய, திருச்சி வரைக்கும் வந்துட்ட. கரூர்ல தான் உனக்கு பிரச்சனை, கூட்டம், நெரிசல், மறுபடியும் ஏதாவது ஆயிடுமோ, அசம்பாவிதம் நடந்துருமோ, ரைட். திருச்சிக்கு வந்துட்டே, உனக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு இருக்கு. நீ வந்து துபாயிலேருந்து வந்து பவுன்சர்ஸை கூட வச்சிருக்கிற. திருச்சியில பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல் நிறைய இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஏதோ ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல உனக்கான வசதியோட அங்கேயே தங்கிட்டு, இல்ல நான் எனக்கு இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன், அந்த கரூர்ல நடந்த சம்பவம் எனக்கு ரொம்ப துயரமா இருக்கு, நான் அங்கதான் இருப்பேன், என்ன நடந்தாலும் எனக்கு அப் டு டேட் எனக்கு தகவல் கொடுங்க, புசியானது கிளம்பி போங்க, ஆதவ் நீ கிளம்பி போ, வெங்கட்ராமா கிளம்பி போ, இல்ல இந்த உங்க நண்பர் என் நண்பர் ராஜமோகன் கிளம்பி போ, அங்க சவுந்தரராஜன் ஒரு நடிகர் 12 மணிக்கு வந்துருவார், 12 மணி ஏலம் போட்டார் ஒரு நடிகர், அவரும் நண்பர் தான் நமக்கு, அவரும் கிளம்பி போ. இந்த ஒரு கல்லூரி பேர்ல ஒரு சுத்தி திரிறான் ஒரு பெல்பாய் ஒருத்தன், என்ன அவன் பேரை சொல்ல கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏன்னா அப்படி முட்டை கொடுக்குறாங்க. இந்த எவனையாவது ஒருத்தனை அனுப்பி வைக்க வேண்டியதானே. இப்ப போங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க நீங்க. ஒரே ஒரு தாவேக்கா கூட இல்ல. அங்க திமுக போயிருச்சு, அதிமுக போயிருச்சு, பிஜேபி போயிருச்சு, நாம் தமிழர் போயிட்டாரு, விடுதலை சிறுத்தைகள், அனைத்து கட்சிக்காரங்களும் கட்சி பேதங்களை மறந்து அந்த ராத்திரியில போய் குவிஞ்சிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. ரைட்டுங்களா? அந்த இடத்துல தவறு பண்ணார். கரூர் தவறு. திருச்சியில தங்கி இருக்கணும், அங்கேயும் பண்ணிட்டாரா? வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போற இடத்துல திருச்சி ஏர்போர்ட்ல சம்பவம் நடந்துச்சு, அதிர்ச்சி ஆயிட்டாருங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சி இருக்கும். ஐயோ நம்மளை பார்க்க வந்து இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு. 30 பேர் செத்து போயிட்டாங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் குரல் எழுப்புறாங்க. ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு. அதை கேரே பண்ணாம எவனோ இந்த வெளிநாட்டுல வந்து போய் நம்ம போகும்போது நமக்கு அவன் மொழியில கூப்பிட்டா நமக்கு எதுவும் தெரியாது தெரியுமா? செவடங்காதல சங்கு ஊதுன மாதிரி தவறாக நினைக்க வேண்டாம். அது டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. இந்த மாதிரி உனக்கு காது கேட்குதா கேட்கலையா, நீ பாட்டு விறுவிறுன்னு வேகமா நீ போய் தனி விமானம் பிடிச்சி நீ எஸ்கேப் ஆகி, எஸ்கேப்ன்ற வார்த்தை கரெக்டான வார்த்தை, விமானம் பிடிச்சி நீ வரல, எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்ட. அங்க பண்ண தவறு. ஏர்போர்ட்ல நின்னாதவங்க கூப்பிட்டாங்க, 30 பேர் செத்து போயிட்டாங்க, உனக்கு தகவல் சொல்லாம இருப்பாங்க? உனக்கு நொடிக்கு நொடி தகவல் அப்படி கொடுத்தா தான் நீ தலைவன். உனக்கு தகவலை கரெக்டா கன்வே பண்ணலன்னா நீ தலைவனா இருக்கவே தகுதி இல்லை. அங்க சறுக்குனாரா? அந்த இடத்துல அவர் நின்று தெரியாம நடந்துருச்சுங்க, என்ன நடந்தது தெரியலங்க, நான் முழுமையான விசாரணைக்கு பிறகு நான் பதில் சொல்றேன், என் கட்சிக்காரங்க அங்க இருக்காங்க, என் தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்க இருக்காங்க, நான் விரைவில் அவங்களை போய் நான் சந்திப்பேன், எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன், ரொம்ப பதட்டமாயிட்டேன், இது வாழ்நாளே அவங்க வந்து எனக்காக வந்து பலியாயிருக்காங்க அப்படின்னு நீ வந்து ஒரு ஆறுதலா ஒரு ஒத்த வார்த்தை பேசியிருந்தா இன்னைக்கு விஜயனுடைய உயரம் வேற மாதிரி இருந்திருக்கும். அப்படியே இப்ப இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்காக முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல. 4 நாள் கழிச்சு வீடியோ போட்ட தப்பு. வீடியோவிலும் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லல, அவர்கள் மீது இரங்கல் தெரிவிக்கல, அந்த பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கல. எவன் கொடுத்த ஸ்கிரிப்ட்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து என் நண்பன் ஒருத்தன் இருக்கான், ஒரு வீணா போன தம்பி ஜெகதீஷ்னு, இவன் தான் கொடுத்த ஐடியாவா இருக்கும். ஏன்னா அவன் தான் அந்த ஒரு ரூட்னு ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு பூரா இணையத்துல தான் வியாபாரம் பண்ணிக்கிறானுங்க. காசு கொடுத்து மொத்த பேரையும் விலைக்கு வாங்கி இணையம் முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்கானுங்க. சப்ளைன்னு தப்பா நினைக்காதீங்க, நான் வேற எதுவும் வார்த்தையும் சொல்லல சார். நீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. பாக்குறவங்க டிஸ்க்ளைமர் போட்டுங்கப்பா. விஜய் சறுக்குனா அடுத்தது தருணம் அது நடந்துச்சு. இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. ஐயா அப்படி கூப்பிடாதீங்க, உலக வரலாறுலயே அது ஒரு பெரிய அவமான சின்னமா மாறி கூப்பிட்டு பேசி ஆறுதலுக்கு நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க. என்னால நான் வந்ததனால் நசுங்கி செத்தவர்கள் அந்த குடும்பத்தார் நான் இருக்கிற இடத்துக்கே வாங்க, உங்களுக்கு நான் ஆறுதலை கொடுப்பேன், வாங்கிட்டு போங்க.
இது மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய பழிச்சொல். இந்த பழிச்சொல்லை இனிமேல் விஜயினுடைய வரலாறுலயே, விஜயனுடைய கெரியர்லயே எந்த உச்ச உயரத்துக்கு போனாலும் 41 பேரை கொண்டவன் தானே அந்த ஆளு, கொன்ன குடும்பத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொன்னவன் தானே இந்த ஆளுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்கு அந்த பழிச்சொல் வரக்கூடாதுன்னு அவ்வளவு தூரம் இணையம் முழுக்க நம்மலாம் கத்தி கத்தி பார்த்தோம். நீ கேரே பண்ணல, மறுபடியும் கேவலப்பட்டிருக்க. அதனால உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் உனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒருத்தனை கூட நீ கூட வச்சுக்கல. எங்களை மாதிரி திட்டுறோம் பத்தியா, நாங்க நேர்மையா திட்டுறோம், நியாயமா திட்டுறோம். திட்டுறது வந்து அவரை திட்டுறதுனால எனக்கு என்ன வருது? என்னதான் கீழே கழுவி ஊத்துறான். நான் அதை பத்தி கவலையப்படல. ஏன்னா தமிழ் சமூகம் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, தமிழ் சமூகம் அவமானப்படக்கூடாது. உலக அரங்கில் அவமானம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு பேங்காக்ல ஒரு யூடியூபர்கிட்ட போய் கெஞ்சுறானுங்க, இவனு போய் கத்துறானுங்க, காட்டு கச்சல். என்ன சொல்றானுங்க? அதாவது என்னன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றானுங்க. அப்படி ஒரு பதவியே கிடையாது. மானங்கட்ட தற்குறிகளா? அது எப்படி அந்த ஒரு விஷயம் வரும்? அப்ப விஜயனுடைய கேஜிஎஃப் டயலாக் அப்படியே உல்டா பண்ணி பேசியிருக்காங்க. அது என்ன கர்மமோ கன்றாவி. அப்ப உன்னை சுத்தி இருக்கிறவெல்லாம் வெறும் சினிமா கோமாளி கூட்டம் தான். ஒத்துக்கிறீங்களா? அந்த கோமாளி கூட்டத்தை தன்னெழுச்சியா வருதுன்னு சொன்னதும் இன்னைக்கு உடஞ்சிருச்சு. கூட்டமே வரல. அப்ப நீ ஆர்கனைஸ் பண்ணாதான் கூட்டம் வருது. தெரிஞ்சிருச்சா? இப்ப சிபிஐ இந்த கேள்வி கேட்கும். இன்னைக்கு கூட்டத்துல அவரே சிபிஐ கிட்ட மாட்டியிருக்காரு. ஒரு சிபிஐ வழக்கு இருக்கு. வழக்கு இருக்கும்போது நீ கூப்பிட்டு வச்சு பேசுறியேன்னு பல பேர் கேட்கறாங்க. நீ கூப்பிட்டு வச்சு பேசுறதுல தப்பு இருக்கு. ஆனால் இந்த குடும்பத்தாரை நீ போய் சந்திச்சிருந்தீங்கன்னா ஒரு பெரிய மாசான லீடரா நீ மாறி இருப்ப. இதை தடுக்கிறதுக்காக எனக்கு என்ன டவுட்னா, தெளிவாவே அந்த டவுட்டை நான் விளக்குறேனே. விஜய் வந்து ஒரு தலைவராக மாறக்கூடாதுன்னு ஸ்லீப்பர் செல் எல்லாம் உள்ள வந்துட்டாங்களோ. சுதி ஆதவர்ஜினா ஒரு ஸ்லீப்பர் செல் போல இருக்கு. இன்னும் கூட யார் இருக்கா? அடுத்தடுத்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே எனக்கு தெரியும் புசியானது மேலே டவுட்டா இருக்கு. ஏன்னா மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாருல. மதியழகனை மாட்டி விட்டாருங்க. மாவட்ட செல்ல மதியழகன் அவன் பொண்டாட்டி தான் சொல்லுது, விச ஊசி வச்சிருந்தானுங்க, கத்தி வச்சிருந்தானுங்க, என்னை துண்டு போட்டு இறுக்கிட்டானுங்க, கழுத்துல ஏறி மீச்சானுங்க அப்படின்னு அந்த அம்மா அள்ளி விட்டுச்சு. ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கூட வரல. இன்னைக்கு அந்த அம்மா புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டாரு. போயிட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே புசியானந்த் சொன்னது தான். இந்த கூட்டத்துக்கு நாங்க ஆர்கனைசர் கிடையாதுங்க, ஆர்கனைசர் மதியழகன். நீங்க நடவடிக்கை எடுக்குதுன்னா அவர் மேல தான் எடுக்கணும்னு அவர் பிடிச்சி உள்ள போட்டாங்க. இன்னைக்கு சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு கொந்தளிச்சு 2 பேரை பொய்யா போலி பிம்பத்தை அங்க மேல அனுப்பி 2 போலி புகார்களை கொடுத்து அதன் மூலமா சிபிஐ வாங்கிட்டீங்க. சிபிஐ வாங்கின பிறகு சிபிஐ என்ன பண்ணுச்சு? ஏற்கனவே அஸ்ராக்காருக்கு என்ன போட்டிருந்தாரோ அந்த எஃப்ஐஆர் தான் அப்படியே சிபிஐ வந்து ஃபாலோ பண்ணுது. இப்போ நீ மாட்டிக்கிட்டது யாரு? மறுபடியும் நீங்க சிபிஐ வசத்துல மாட்டிக்கிட்டீங்க. இப்போ சிபிஐ வந்து பின்னாடி நிக்குது, பாஜக பின்புலமா இருக்கு, அது வந்து பின்னாடி வேலை பார்க்குறீங்க, ஏன் ஒளிறீங்க அப்படிலாம் பேசினவர் ஆதவ், பேசினவர் விஜய். இப்போ நீ ஏன் யார் பின்னாடி ஒளிஞ்சிருக்க? சிபிஐ பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. அப்ப எவ்வளவு தவறுகளை தொடர்ந்து அடுத்தடுத்து செய்யறாருன்னா, அப்ப விஜயனுடைய அந்த புகழை தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக பெரிய கட்சிகள் மூலமாக இவங்க வந்து தெளிவா உள்ள வந்து ஸ்லீப்பர் செல்களா மாறி விஜய அவங்க கைப்படுத்திட்டாங்களோ. ஆதவ் நைஸா தள்ளிட்டு போய் திருமாவளவனை தள்ளிட்டு போலான்னு பார்த்தாரு. திருமாவளவனை தள்ளிட்டு போய் எப்படியாவது பிஜேபி பக்கம் சாட்சிலான்னு பார்த்தாரு. திருமாவளவன் கிரேட் எஸ்கேப். சிக்கிட்டது விஜய். இப்ப விஜய் கொண்டு போய் சிபிஐ கிட்ட தள்ளின உடனே சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ வருகிற தேர்தலில் இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க? எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்போவாது சொல்றதை கேளு. நீ வந்து இவ்வளவு தூரம் நடந்துருச்சு, இனிமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இனிமே நீ நிச்சயமாக அமித்ஷா சொல்றதையோ அல்லது நீ வந்து அமித்ஷா மூலமாக சிபிஐ சொல்றதையோ தான் கேட்டாகணும். கட்டாயமா தான். 41 பேரோட லிஸ்ட்ல நீ இல்லைன்னு மட்டும் அதர்ஸ்னு ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ல இவங்க A1 A2 A3 ஒரு 10 பேரை போட்டா கூட அதர்ஸ், அடையாளம் தெரியாதவர்கள், அடையாளம் தெரிந்தவர்கள், அதர்ஸ்னு ஒரு வார்த்தையை சேஃபர் சைட்ல உள்ள வச்சிருக்கான். நாளைக்கு அதர்ஸ் மூலமாக விஜய் கூட உள்ள வரலாம். நாயகனே அவர் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொன்னு சொல்றேன். ஒரு படம், திரைப்படம், இவர் சினிமா நடிகர்ன்றதுனால சொல்றேன். ஒரு படம் இருக்குன்னா, படம்னா ஹீரோயிசம் எப்ப தெரியுமா வெளிப்படும்? ஹீரோஸை எப்போ வெளிப்படும்னா, ஹீரோ வந்து பயங்கர அப்படி இருந்தாலாம் கிடையாது. அவன் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் தன்னை விட பலசாலியா இருக்கிற ஒருத்தன் வில்லனா இருப்பான் பத்தியா, இவனை விட பயங்கரமா இருக்கணும். அவன் பார்த்தா முரட்டு ஆளா இருக்கணும். அந்த மாதிரி முரட்டு ஆளை இவன் அடிச்சு தும்சம் பண்றான்னா, ஆஹா நம்மால் எப்படி அடிச்சான் பாடுறா, இப்படி இருக்கிற உடம்பு அவனை அடி நொறுக்கிட்டான்டா, நம்மால் விசில் பறக்கும். இப்படி இருந்தாதான் அவன் வில்லனா இருந்து ஹீரோயிசம் காட்ட முடியும். வில்லனை அடிச்சு வீழ்த்திட்டு. அப்ப நீ ஹீரோவாவும் இல்லை, வில்லனாவும் இல்ல, கோமாளியா இருக்கு. பரிதாபமா இருக்கு நிலைமையை பார்த்தா. விஜய் இதை விட யாரும் அசிங்கப்படுத்த முடியாது. ஐயோ, நான் அசிங்கலாம் படுத்தலைங்க. அவர் மிகப்பெரிய பரமாத்மாங்க. இன்னைக்கு காலையில இருந்து அதான் ஓடிட்டு இருக்குங்க. எல்லா ஊடகத்திலையும்
யூடியூப் மீடியாலையும் அவரை வந்து பாராட்டி தள்ளுறாங்க. இப்படி விஜய் கண்ணீர் விட்டு நான் பார்த்ததே இல்லை, அப்படியே கதறி கதறி அழுதாருன்னு பார்த்ததே இல்லை. எனக்கு இதெல்லாம் டிராமான்றனால தான் நான் சொல்றேன். எனக்கு விஜய்க்கு என்ன வாய்க்கா தகராறு இருக்கு? இல்லை எனக்கு விஜய்க்கு ஏதாவது வந்து குடுக்கல் வாங்க இருக்கா? விஜய் தன்னை தானே சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் விஜய் இனியாவது என்ன செய்ய வேண்டும்? கட்சியை கலைச்சிட்டு நடிக்க வந்துடும். ஏன் இல்லையா? கட்சி நடத்தணும்னு ஆசைப்படுறியா? இல்லைங்க, ஆப்ஷன் சொல்றேங்க. நீங்க கேட்டதுனால சொல்றேன். கட்சியை கலைச்சிட்டு நடிக்க வந்துருங்க. உங்கள் மீதான அந்த அந்த ஃபேன் ஃபாலோயர்ஸ் கூட்டம் அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை நீங்க அரசியல்ல தான் நிப்பேன் அப்படின்னு சொன்னா இப்போது இருக்கிற ஒரே ஆப்ஷன், என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த 41 மரணம் விபத்து தான். யாருங்க சதின்னு சொன்னீங்கல்ல, சதிக்கு உங்களால ஆதாரம் கொடுக்க முடியல. அப்ப அது விபத்து. இந்த விபத்தில் நானும் என் சார்ந்தவர்களோ எந்த உள்நோக்கமும் இல்லை. முதலமைச்சரை தான் சொன்னார், யாரும் தன் தொண்டர் சாவதை விரும்ப மாட்டார் சொன்னார். அதைத்தான் இவர் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்திட்டு யாருக்கும் நான் பணிய மாட்டேன், சிபிஐ வந்து என்ன வேணா கேஸ் போடட்டும், என் மீது கூட வழக்கு போடட்டும், நான் நேர்மையா மக்களுக்காக நிப்பேன்னு யாருக்கிட்டையும் நீ வந்து உனக்கு கூட்டணியே வேணாம், தனியா நிப்பியா? பாஜகவுடைய சப்போர்ட் இல்லாம, பாஜக சொல்றதை கேட்காம, அதிமுக பக்கமும் போகாம உன்னால தனியா நிக்க முடிந்தா இந்த பழியிலிருந்து கொஞ்சமாவது மீளுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது கூட கொஞ்சம் தான். நீ வரலாறுல இடம் பிடிச்சிட்ட, தற்கூரி தலைவன் இடம் பிடிச்சிட்ட, அது அழியாது. அது காலப்போக்கில் அழியணும்னா இப்ப நீங்க வந்து ஒரு 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 மிகப்பெரிய பாறை கூட எறும்பு ஊற ஊற கல் தேயும்வாங்கல்ல, அது மாதிரி இந்த பழிச்சொல் மாறுவதற்கு நீ உன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் நேர்மையாக மக்கள்கிட்ட நீ வெளிப்படையா வெளியில வரணும். கூட்டம் வராதுங்க, பூரா தெரிஞ்சிருச்சு டிராமான்ட்டு. இனிமே கூட்டம்லாம் வராது, உன்னை நம்பி வந்தா செத்து போயிடுவான்னு அவன் தெரிஞ்சு போச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்ல நீ சொன்னா வரமாட்டேங்கிறான், அப்ப நீ என்ன இறங்கி வா, ரோட்டுக்கு வா, இறங்கி ரோட்டுக்கு வந்து ஊர் ஊரா நீ பேசு. ஐயா தப்பு நடந்துருச்சு, விபத்து தான், இனிமே அப்படி நடக்காது, என் கூட்டத்துல அந்த ஊர்க்காரன் தான் வருவான், வெளி மாவட்டத்தில் கூப்பிடாத, உன் நிர்வாகிகளை கூப்பிடாத. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க பிஜேபியோட பிடியில வந்து விஜய் இருக்காரு அப்படின்ட்டு. நான் சொல்லலங்க, புதிய தலைமுறையில போன டிபேட்ல கூட ஊர் முழுக்க அதான் சொல்றாங்க. பிஜேபி, தாவேகா, அதிமுக எல்லாம் கூட்டணி வச்சு அப்படி இருந்தா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் துணை முதலமைச்சர்கள் அப்படின்னு நேற்று ஒரு டிபேட். மானங்கட்ட பதவிக்கு விஜய் போவாரா? விஜய் தான் பெரிய ஆபத் பாந்தவன், அப்புறம் வந்து இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த கடவுள் அப்படிதானே பேசுறாங்க. துணை முதல்வர் ரேஞ்சுக்கு போவாரா விஜய்? ஒவ்வொரு சாப்பிடுறது இல்லையா? நீங்க மறைமுகமா அவர் அட்டாக் பண்றீங்க. என்னங்க நீங்க, அவர் முதலமைச்சர் தாங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கான். பூரா பயில என்ன இணையத்துல என்ன கூவிட்டு இருக்கானுங்க, எங்க அண்ணன் முதலமைச்சர் வரும் 26 அவர்கிட்ட தான் வரலாறு திரும்புதுன்றானுங்க. அப்ப நீங்க சொல்ற ஆப்ஷனே இல்ல, அதிமுக கூட பிஜேபி கூட கூட்டணி சேருவது தனியான இல்ல. என்ன ஆப்ஷன் இல்ல? எங்க அண்ணன் சீமான் இல்லையா? 1000 மாற்று கருத்து எங்க அண்ணன் வேலை எனக்கு இருக்கும். ஆனா எங்க அண்ணன் சீமான் 10 ஆண்டுகளுக்கு மேல என்ன சார் நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் சார் அவரே வந்து அவர் கட்சியை வந்து 10 வருஷமா சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. அவர் வாட்டு படிப்படை எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து தனியா தாண்டா நிப்பேன், எவனுக்கும் கூட்டணி நான் தரவும் மாட்டேன், கூட்டணியில் நிக்கவும் மாட்டேன், ஓட்ட பிரிப்பேன், காசை வாங்குவேன், ஜாலியா இருப்பேன். எங்க அண்ணன் நிக்கிறாருல, 10 வருஷமா இருக்காருல்ல, அவரை ஏதாவது அசைக்க முடியுதாங்க? நீ அண்ணன் வேணா சொல்லுங்க, நீ நாக்பூர் கூட்டம் சொல்லுங்க, இதுன்னு சொல்லுங்க, அதுன்னு சொல்லுங்க. இப்ப திமுகவுடைய சொம்புன்னு கூட சொல்றாங்க அவரை, எனக்கு தெரியல எனக்கு. ஆனா உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாயிண்ட்டுக்கு வரேன் நான். விஜய் விட சீமான் பரவாயில்லன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? விஜய் தற்குறிங்க, எங்க அண்ணன் சீமான் இவ்வளவு ஆகச் சிறந்தவருங்க. என்னங்க நீங்க விட்டா ஒரு பேப்பர் எல்லாம் பேசுவாருங்க மணிக்கணக்கில். விஜய் வந்து முன்னாடி ஒரு பேப்பர் ஏப்போர் சீட்டு, பின்னாடி பாக்கெட்ல சொருவுனது ஒரு ஏப்பர், அதையும் ஒழுங்கா படிக்க தெரியல, மாகாணம்னு வரமாட்டேங்குது. அதனால நான் குறையா சொல்ல அவரை, அவருக்கு தெரியல ஸ்கிரிப்ட் என்ன கொடுக்குறாங்களோ அது காலங்காலமா அவர் வந்து என்னங்க டைரக்டர் சொல்லி கொடுக்கறத சொல்லி பழகிட்டார். ஐயா இந்த நேரத்தில் நீங்க கையை காட்டணும் ஐயா, ஓகே ஐயா ரைட்ல திரும்புங்க ஐயா, ஐயா லெப்ட்ல திரும்புங்க ஐயா, இப்படி சொல்லி கொடுத்தா அதை செய்வார், கரெக்டா செய்வார். கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆடுவார். இவ்வளவு காலம் அப்படிதான் அவர் இவ்வளவு படங்கள்ல பண்ணியிருக்காரு. இப்ப திடீர்னு வரனா கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். இப்ப நமக்கே பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை வந்துருது இல்லையா, அது மாதிரி எல்லாம் வருது இல்ல. இப்ப அதனால அவரை நம்ம வந்து குறை சொல்ல முடியாதுங்க. விஜய் மீது இருக்கக்கூடிய அல்லது விஜய் இந்த கரூர் இந்த சம்பவத்துல சறுக்கிய தருணங்கள், தன்னை தானே மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பட்டியல் போட்டிருக்கீங்க. இன்னொன்னு சொல்லிடுறேங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முடிக்க போறீங்க தெரிஞ்சு போச்சுங்க. எங்க அண்ணன் சீமான் இன்னைக்கு கூட அறுவரை கொடுத்துருக்காங்க. நான் சொன்னதை விட்டுருங்க, எங்க அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு, தம்பிக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் நீங்க யாரையுமே பார்க்க வேணாங்க, நடுவாக்கள் என்ன செத்து போயிடுவான்னு சொன்னார்ல அவரு. அவரையாவது போய் நீ சந்திச்சு, அண்ணே 10 வருஷமா எப்படி நீ சீட்டை தேய்க்கிற, தனியாவே எப்படி நீ வந்து ஏரியாக்குள்ள நீ வந்து களம் ஆடிக்கிட்டு இருக்க, எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க உன்னை, ஆனாலும் அத்தனையும் தொடச்சி போட்டுட்டு துப்பி தள்ளுறாங்களே, எப்படி நீ அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு நீ மானத்தோட மானமிகு தமிழ்னா நிக்கிற நீ அப்படின்னு எங்க அண்ணன் சீமான் கிட்டயாவது ஆலோசனை கேட்டாருன்னா
வருங்காலங்கள்ல பின்வரும் காலங்கள்ல பின்வரும் சந்ததி, விஜயோட சந்ததி பின்வரும் அந்த பட்டியல்ல அதை டைப் படிச்சாது. இப்ப நீங்க கல்வெட்டுல எழுத முடியாதுங்க, எல்லாம் டைப் அப்படி ஆயிடுச்சு இல்ல. பின்வரும் சந்ததியாவது இனிமே எங்க அண்ணனை பின்தொடர்கிறவர்கள் இப்படியாவது இடம் பிடிப்பார்கள் அப்படின்னு எங்க அண்ணனை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, முடிச்சிருங்க நீங்க. நிறைய விஷயங்கள் விஜய்க்கு நீங்க அட்வைஸாவே முன் வச்சிருக்கீங்க. விஜயும் தமிழக வெற்றி கழகமும் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.